ஹாய் ஆல், இன்றைக்கி ஒரு வீடியோ. என்ன வீடியோனா, ஜஸ்ட் we are கோயிங் அவுட் ஃபார் த லன்ச். போகலாமா? ஸோ ஹஸ்பண்ட் இன்றைக்கும் கிச்சனுக்கு லீவ் விட்டுடுமா, எதுவும் சமைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு, ஜாலியாக கிளம்பியாச்சு. பட் ஆனால் மனசு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணேன். என்னடா இது, வீட்டில் சமைக்காமல் ஹெல்த் இஷ்யூ வரும், காஸ்ட் கண்ட்ரோல் இல்லை, இப்படி அடிக்கடி வெளியில் போய் சாப்பிட்றோமேனு. என்ன தான் இப்படி நான் நினச்சாலும் எங்கள் ஹஸ்பண்ட் என்னை பற்றி மட்டும்தான் யோசிப்பாங்க. நான் நிறைய வேலை பண்ணிகிட்டே இருக்கிறதுனால எங்கள் ஹஸ்பண்ட் கண்டிப்பாக எனக்கு ரெஸ்ட் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள், 7 டேஸில் 6 டேஸ் கண்டினியூஸ் ரொட்டீன் ஒர்க். காலையில் எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் சமைச்சி, லஞ்ச் சமைச்சி, பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், நானும் ஒர்க்குக்கு போகணும், ஹஸ்பண்டையும் பார்த்துக்கணும். இது இல்லாமல் வெசல் வாஷிங், ஹவுஸ் க்ளீனிங், அப்புறம் துணி துவைக்கணும், இதெல்லாம் டேக் கேர் பண்ணிக்கணும். பசங்களுக்கு வந்து பாடம் சொல்லி கொடுக்கணும். ஈவினிங் வந்தாலும் திரும்ப ரொட்டீன் ஒர்க் இருக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு பாத்திரம்லாம் கழுவிட்டு நைட்டு டின்னர் சமைச்சிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு படுக்கிறதுக்கு எப்படியும் 10 to 11 o'clock ஆகிடும். திரும்ப அடுத்த நாள் மார்னிங் 6 o'clock நம்ம ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ வாரம் ஃபுல்லாக இப்படி நம்ம ஒர்க் பண்ணும் போது ரொட்டீனாக ஒரு நாள் நம்மளுக்குன்னு ரெஸ்ட் எடுக்கிறது தப்பே கிடையாது. என்ன தான் நான் இவ்வளோ சாக்கு சொன்னாலும் இட்ஸ் ராங் ஒன்லி. பட் ஆனால் என் மனசுக்குள்ளே அந்த கில்ட் ஃபீல்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் சஸ்டெயின் ஆச்சு. அதுக்கப்புறம் இங்கே போய் பார்த்து இவ்வளோ காரு இவ்வளோ ரஷ்ஷுன்னொடனே மனசுக்குள்ளே, அப்பா நம்ம மட்டும் இல்லை, ஊரில் இருக்கிற பாதி பேர் ஹோட்டலில் நம்மள மாதிரி தான் சாப்பிட்றாங்கன்னு சொல்லி மனசை ரொம்பவே தேத்திக்கிட்டேன். பட் ஆனால் பண்ணுறது தப்பு தான், நியாயப்படுத்த விரும்பலை. இருக்கிற வரைக்கும் ஹாப்பியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு போயிடணும், இதுதான் என்னுடைய திங்கிங். ஸோ அங்கே வந்து பிரியாணி ஃபெஸ்டிவல் போயிட்டுருக்கு. எவ்ரிடே இஸ் அ பிரியாணி டேன்னு கிட்டத்தட்ட 49 வெரைட்டிஸ் போடுறாங்க போல இருக்குது. இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் ஃபார் 27 days இட் சீம்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்து இந்த பெப்பர் ஃப்ரை தான். பட் ஆனால் பார்க்க அப்பீடைசிங்காக இல்லை, செம்ம டேஸ்ட்டு, செம்ம சாஃப்ட்டு, ரப்பரியாக இல்லை. பட் ஆனால் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருந்தோம், ப்ரான் ஆர்டர் பண்ணோன்னே கன்ஃபயர் சிக்கன் பிரியாணியும், ஒரு எக் பிரியாணி, அப்புறம் வந்து ஆம்லேட், அது கூடவே வந்து தவா ஃபிஷ்ஷும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதெல்லாம் வர்றதுக்கே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. பட் ஆனால் நாங்கள் வர்றதுக்குள்ளே இந்த ஸ்டார்டர்ஸ் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிடுவோம் போல இருக்குது. செம்ம டேஸ்ட்டு, வெயிட் பண்ணவே முடியல. பிரியாணியும் வந்துருச்சு, அது கூட ஆம்லேட்டும் வந்துருச்சு, ப்ரானும் இருக்குது. சரி ஸ்டார்ட் பண்ணிடலாம் சாப்பிட்றதுக்குன்னு ஆரம்பித்தாச்சு. தவா ஃபிஷ் வரலையேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம். சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே தவா ஃபிஷ்ஷும் வந்துருச்சு. டேஸ்ட்டு செம. அந்த பிளேட்டில் எல்லா டிஷ்ஷையும் ஒன்றா வச்சுட்டு அதை பார்க்கும் போதே நம்மளுக்கு வராத பசியும் வந்துடும். செம்ம டேஸ்ட்டு. கண்டிப்பாக போனீங்கன்னா இந்த தவா ஃபிஷ் தலப்பாக்கட்டியில் ட்ரை பண்ணாமல் வராதிங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் என்ன, டெசர்ட் தான். ஸோ இது வந்து கோகனட் புட்டிங் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு, மைல்டு ஸ்வீட்டோட. ஆனால் இந்த கோகனட் புட்டிங் எக்ஸாக்டாக எப்படி டேஸ்ட் இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய செர்லாக் இருக்குது இல்லைங்களா, பசங்களுக்கு கொடுப்போமே, அதே மாதிரி தான் இருக்குது. செம்ம டேஸ்ட்டு. இதுக்கப்புறம் என்ன, ஒரு லெமன் மொஜிட்டோ, அதையும் குடிச்சிட்டு நம்மளுடைய லஞ்ச் இப்படி தான் முடிஞ்சுது. நான் என்ன தான் வெளியில் வந்து ஹோட்டலில் சாப்பிட்டாலும் மீதி இருக்கிற 6 days வீட்டில் சமைச்சு சாப்பிட்றது தான். ஸோ ஹெல்த் கான்ஷியஸ் ரொம்ப முக்கியம், காஸ்ட் கண்ட்ரோலும் ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணிவிட்டு உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.